கார்டியக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக் ரெண்டு வித்தியாசம் இருக்கா? டெஃபினட்டா வித்தியாசம் இருக்கு. ஹார்ட் அட்டாக் அப்படின்னா ஹார்ட்டுக்கு போற ரத்த குழாயில ரத்தம் கம்மியாறதுனால ஹார்ட் மசில் இறந்து போக ஆரம்பிக்குது. அதோட கான்சிக்வன்ஸ் தான் கார்டியக் அரெஸ்ட். சோ ஹார்ட் அட்டாக்னா ஹார்ட்டுக்கு போற ரத்த குழாய் ரத்தம் கம்மியா போகுது, அதனால ஹார்ட் மசில் இறக்க ஆரம்பிக்குது. அந்த இறக்க ஆரம்பிக்குது சரியான நேரத்தில் ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேஷண்ட்டை காப்பாற்ற முடியும். ஃபார் சம் ரீசன் ட்ரீட்மெண்ட் ஒழுங்கா கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் சொல்லுவோம். ஹார்ட் ஒரு மணி நேரத்துக்கு 60 இருந்து 80 வரை துடிக்கிறது பதில 600 துடிக்க ஆரம்பிச்சுன்னா அது ஒழுங்காவே பம்ப் பண்ணாது. ஸோ மூளைக்கு ரத்தம் ஒழுங்கா போகாது, கிட்னிக்கு ரத்தம் ஒழுங்கா போகாது. அந்த மாதிரி டைம்ல அவங்க சுயநிலை வந்து அடுத்து இறந்து போறதுக்கான வாய்ப்பு. அதுதான் கார்டியக் அரெஸ்ட்னு சொல்லுவோம். இப்போ எல்லா பேஷண்ட்க்கு வந்து ஒரு நிமிஷம் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து செஸ்ட் பெயின் வருது சார். எல்லா செஸ்ட் பெயினுமே நம்ம ஹார்ட் அட்டாக் மாதிரி கன்சிடர் பண்ணணுமா? நெஞ்சு வலி ரொம்ப காமனா வர நோய்ங்க. ஒரு ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் இருக்க எமர்ஜென்சிக்கு 100 பேஷண்ட் நெஞ்சு வலியோட வராங்கன்னா அதுல 60-70 பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறது இல்லை. ஆங்ஸைட்டினால வராங்க, அசிடிட்டி ப்ராப்ளம்னால வராங்க, ஒரு பயத்தினால வராங்க, வேற யாராச்சும் நிமோனியா காரணங்கள், அதெல்லாம் வந்து நெஞ்சு வலியை கொண்டு வரலாம். பட் யூஸ்வலா ஒரு 15-20 பேர் கண்டிப்பா ஹார்ட் ப்ராப்ளத்தோட வராங்க. அதுதான் சயின்டிபிக் டேட்டா சொல்லுது. ஸோ அந்த மாதிரி ஒரு நெஞ்சு வலி 3 விஷயம் நாங்க பார்ப்போம். கேரக்டரிஸ்டிக் சொல்லுவோம். அழுத்துற மாதிரி இருக்கிறது, ஸ்வெட்டிங் ஆகுது, பரவுறது, விட்டு விட்டு வர்றது, ஜாப் பெயின், இதெல்லாம் இருக்குது. இது கூட அவங்க கொஞ்சம் நடந்து போனாலும் வலி அதிகமாகுது, ரெஸ்ட் எடுத்துட்டா கம்மியாகுது. இதெல்லாம் டிப்பிக்கல் நெஞ்சு வலி. இன் ஜெனரல் பாத்தீங்கன்னா ஒரு 30 வயசுக்கு இருக்கிற ஆண் மகன், 30 வயசுக்கு இருக்கிற 40 வயசுக்கு இருக்கிற ஒரு பெண்ணுக்கு வலி வருது சஸ்பிஷன் பண்றாங்கன்னா தயவு செய்து பக்கத்துல இருக்க டாக்டரை போய் பார்த்து ஒரு இசிஜி எடுக்கிறது உச்சிதம். அது அவங்க ஆராய்ச்சி பண்ணி இது நெஞ்சு வலியா இல்ல கேஸ் ப்ராப்ளமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அதனால நிறைய உயிரிழப்புகளும் ஹார்ட் ஃபெயிலியர் நோயும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிடுது.